வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை என்னன்னா, அனுராதா ரமணன் எழுதிய வெளியே இருக்குது சுதந்திரம் அப்படின்ற ஒரு சிறுகதை தான். இங்கேதான் எங்கேயோ இருக்காப்ல சுந்தரம் தயங்கி நிக்கிறான். எதுக்கும் ஒரு தடவை யாரையாவது விசாரியேன். சுந்தரத்தோட தாய் செல்லம் நப்பாசையோட சொல்றா. கௌரி மெதுவா தாயோட காதுல கிசுகிசுக்கிறா. ஏம்மா, என்னை மயிலாப்பூர் கவ்வாலீஸ்வரர் கோயில் தெப்பம் பார்க்கலாம்னு சொல்லித்தானே நீயும் அண்ணாவுமா அழைச்சிட்டு வந்தீங்க? ஆமா, வரத்தான் வந்தோம். நேத்து லெட்டர் போட்ட மாப்பிள்ளையோட அப்பா இங்க இந்த தெருவுல தான் இருக்காருன்னு சுந்தரம் இப்ப இல்ல சொல்றான். வந்தது தான் வந்தோம். அப்படியே பார்த்து பொண்ணு பார்க்க எப்ப வரீங்கன்னு கேட்டுட்டா போச்சு. என்னையே அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தனியா பொண்ணு பார்க்குற அவஸ்தை வேறயா? சுந்தரம் கொஞ்சம் நின்னு தங்கைய திரும்பி பார்த்து சிரிக்கிறான். இப்ப உன்னை அழைச்சிட்டு போக போறதா யாரு சொன்னாங்க? பின்ன மாட வீதியில என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அம்மாவும் நீயும் அங்க இருங்க. நான் என் ஃப்ரெண்டோட போய் அந்த மனுஷரை பார்த்து பேசிட்டு வரேன். வெறும் கையோட போகாதடா. ஒரு சீப்பு பழமாவது வாங்கிட்டு போ. செல்லம் மகனுக்கு நினைவூட்டுறா. கௌரி தலை குனிஞ்சு தனக்குள்ள ஆழ்ந்து போறா. தனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அவ கவலைப்பட்டாலோ இல்லையோ, சுந்தரமும் செல்லமும் அந்த கவலையிலே உருகி போனாங்க. கௌரிக்கு என்ன குறைச்சல்? 25 வயசுக்கும் சின்ன பெண் மாதிரி இருப்பா. அளவான சதை, அழகான முகம், கொஞ்சம் உயரம் குறைச்சல் இருந்தாலும் குங்குமச்சிவிழ் மாதிரி லட்சணம். கௌரியோட தகப்பனார் இறந்து போய் 5 வருஷங்கள் ஆகுது. அப்பவே கௌரிக்கு வரன் பார்க்க தொடங்கிட்டாரு. 18 வயசுல ஜாதகத்தை கையில் எடுத்தவரு 2 வருஷத்துல சுமார் 50 மாப்பிள்ளைகளையாவது கொண்டு வந்திருப்பாரு. கௌரிக்கு கடும் செவ்வாய் தோஷம். இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமா அதே அளவு தோஷமுள்ள ஜாதகம் கிடைக்கிறதே அபூர்வமா. அப்படி தேடி தேடி கிடைச்ச வரனெல்லாம் ஆகாசம் வரைக்கும் சீர்கேட்டாங்க. அப்பா போன பின்னால சுந்தரம் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டான். ஒவ்வொரு இடமும் ஏதோ ஒரு விதத்துல தட்டி போச்சு. அப்படியும் மீறி வர்ற இடத்துல இவங்களே தயங்குற அளவுக்கு ஏதோ குறை. ஒரு வரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பெண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருந்தது தாம்பூலம் மாத்த போற சமயத்துலதான் தெரிஞ்சது. இன்னொரு வரனுக்கு சித்த பிரம்ம. அதை மறைச்சு வச்சு கல்யாண முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்றது விசாரிச்சதுல தெரிய வந்தது. இது எப்படியோ கௌரி கவலையோட சுந்தரத்தோட ஃப்ரெண்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தா. செல்லம் அந்த காலத்து மனுஷி. தன் மகனோட சிநேகிதன் மனைவி குடித்தனம் நடத்துற பாங்க பாக்குறதுக்காக சமையலறை வரைக்கும் போயிட்டா. உனக்கு தெரிஞ்சு 30-32 வயசுல ஏதாவது பிள்ளை இருந்தாலும் சொல்லுடிமா, உனக்கு புண்ணியமா போகும். செல்லம் மறக்காம இதையும் சொன்னா. அப்போ போன வேகத்துல திரும்பி வந்துட்டான் சுந்தரம். முகம் முழுக்க சிரிப்பு. மாப்பிள்ளையும் சம்பந்தியும் வீட்டுலதான் இருக்காங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? செல்லத்தோட விழிகள் ஆவல்ல பளபளக்குது. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இங்கேயே பொண்ணையும் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியது தானேன்னு கேட்டார். அது எப்படிடா? அவங்க குடும்பத்திலேயே பெண்ணை பிள்ளை வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது தான் பழக்கமா. இன்னைக்கு நாம அழைச்சிட்டு வரலைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து காமிக்கத்தான் வேண்டியிருக்குமா. அவரோட முதல் 2 பிள்ளைக்கும் அப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்து தான் கல்யாணத்தை முடிச்சிருக்காங்களாம். இது என்ன கூத்து? ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கௌரியும் அழைச்சிட்டு கிளம்பு. சுந்தரம் அவசரப்படுத்தினான். லக்ஷ்மி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீயும் சித்த வாமா. செல்லம் சுந்தரத்தின் சிநேகிதன் மனைவியையும் உடன் அழைக்கிறா. அம்மா, கௌரி மெல்ல குரல் கொடுக்கிறா. என்னடி? எத்தனையோ இடம் எத்தனையோ விதத்துல தட்டி போச்சு. அது மாதிரி இதையும் நினைச்சுக்குவோம். இது வேண்டாமே. செல்லத்துக்கு உண்மையிலே கோபம் வந்துருச்சு. கிளம்புற சமயத்துல என்னத்துக்கு அபசகனம் பிடிச்ச மாதிரி பேசுற? பெரியவங்க சொன்னா ஆஹா சரின்னு கேட்கணும். கௌரி அதுக்கு மேல பேசல. இருந்தாலும் இது பிடிக்கல. கன்னி பெண்ண கத்திரி வெண்டைய வீடு வீடா எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றது போல. ச்சே, இது என்ன கொடுமை. இதுக்கு அவங்களும் அவங்க பிள்ளைய அழைச்சிட்டு தெப்பம் பார்க்க வந்திருக்கலாம். சுந்தரத்தோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் மனைவி லட்சுமி சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா. 4 வீடுகளை சேர்த்து ஒரு வீடா கட்டினது போல இருந்தது அந்த வீடு. குறுகலான தெரு. அந்த வீடுதான் அந்த தெருவுக்கே ராஜா மாதிரி. பழங்கால வீட்டை நவீனப்படுத்தி இருந்தாங்க. வாசற்படியிலிருந்தே மொசைக் தர ஆரம்பமாகி இருந்தது. வேலைப்பாடுகள் அமைந்த தேக்கு மர கதவு. செல்லத்துக்கு வீட்டை பார்த்ததுமே நாடி கலந்து போச்சு. அம்மாடி, கதவு நில ஒண்ணே விலை உயர்ந்ததா இருக்கும் போல இருக்கே. இதுக்கேத்த மாதிரி எப்படி சீர் செய்ய போற? அவளோட சிந்தனையை கலைக்கிறது போல கூடத்துல இருந்து குரல். வாங்க. குரலுக்கு ஏத்தா போல கம்பீரமான உருவந்தான். தழைய தழைய மயில் கண் வேஷ்டி, சில்க் ஜிப்பா, ஜிப்பாக்குள்ள கண் சிமிட்டுற மைனர் செயின். தந்தையே இத்தனை அமக்களமா இருந்தா பிள்ளை எப்படி இருப்பான்? செல்லத்தோட சந்தேகத்துக்கு உடனடியா விடை கிடைச்சது. மாப்பிள்ளை பையன்
அப்பாவோட முதுகுக்கு பின்னால வந்து நிக்கிறான். உட்காரலாமே. பிள்ளையோட அப்பா பொதுவா சொல்ல, செல்லம் எங்கேயாவது பெண்களோட முகம் தட்டுப்படுதான்னு பாக்குறா. உட்புற தாழ்வாரத்தின் கதவிடுக்கு அநேகமா அதுதான் சமையலறையா இருக்கணும். அங்கிருந்து லட்சுமிகரமான முகம் ஒண்ணு எட்டி பாக்குது. நிச்சயமா சமையல்காரியா இருக்க முடியாது. காதுலயும் மூக்கிலும் வைரம் ஜொலிக்குது. மேலும் அந்த முகத்தோட பிரதிபலிப்பாகத்தான் மாப்பிள்ளை பையனோட முகமும். செல்லத்தோட பார்வையை புரிந்து கொண்டவர் போல பிள்ளையோட தகப்பனார் அழுத்தமா சொல்றாரு, எல்லாரும் இந்த ஹால்லயே உட்காரலாம். சுந்தரம் தாயையும் தங்கையும் கடிந்து கொள்ற பார்வையில பாக்குறான். அதான் அவரே சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன, குடுகுடுன்னு சமையல் கட்டை பார்க்க ஓடணுமா? ஹால்ல சம்மந்தி அவரோட 2 பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்களோட மனைவிமார்களை காணல. பெரியவரோட சிநேகிதங்க 2 பேரு. கௌரிக்கு தவிப்பான தவிப்பு. இவதான் உங்க தங்கையா? பெரியவர் சுந்தரத்தை பார்த்து கேட்கிறாரு. ஆமா, போட்டோ அனுப்பியிருந்தேனே. ம், போட்டோ எடுத்து எத்தனை வருஷமாகுது? சுந்தரத்துக்கு தூக்கி வாரி போட்டது. எத்தனை வருஷமா? இப்பதான் போன மாசம் 23ஆம் தேதி எடுத்தது. சரியா சொல்ல போனா 18 நாள் ஆறுது சார். பார்த்தா அப்படி தெரியலையே. ஏம்மா, ஒரு வேளை போட்டோவுக்காக மேக்கப் கொஞ்சம் ஹெவியா போட்டுக்கிட்டியோ? அவமானத்துல குன்றி போனா கௌரி. உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும்ன்ற தலையெழுத்துல. இப்படி சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆனா அம்மாவோட முகத்துக்காக பாக்குறா. போட்டோல இன்னும் கொஞ்சம் ஒல்லியா உயரமா இருந்தாப்புல இருந்தது. ஏம்மா, என்ன படிச்சிருக்க? பிஏ லிட்ரேச்சர். ம், வேலைக்கு போறியா? இல்ல, என் பிள்ளை வேலைக்கு போற மனைவி தான் வேணும்னு பிடிவாதமா இல்ல இருக்கான். ஏன்பா சுந்தரம், பெண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க? வைரத்தோட எத்தனை கேரட்ல? கௌரி தலைய உயர்த்தி அந்த சமையல் கதவு இடுக்க பாக்குறா. உள்ள இருந்து இன்னமும் அந்த முகம் கௌரிய விழுங்கிடுறது போல. வைரத்தோடுகளோட ஒளி வெளிச்சம் பட்டு வர்ணங்களை வாரி கொட்டுது. என் பிள்ளை ரொம்பவும் சோசியல் டைப். வீட்டுக்கு 4 பேர் வந்து போவாங்க. என் தங்கையும் பழக ஆரம்பிச்சா லேஸ்ல விட மாட்டா சார். சுந்தரம் ஈன ஸ்வரத்துல சொல்றான். அது கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். என் பிள்ளை 4 பேர்கிட்ட சகஜமா மூவ் பண்ணலாம். ஆனா அதே சாக்கா அவனுங்க பொண்டாட்டியும் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. யாராவது வந்தாக்க சமையல் கட்டுல போய் உட்காரணும். அதுதான் பொம்பளைக்கு அழகு. என்ன புரியுதா? அவர் கௌரிய நேருக்கு நேர் பாக்குறாரு. என் பசங்க 3 பேருமே என்ன மாதிரி தான். பெரியவங்களோட பொண்டாட்டிங்களை பார்த்தா வேலைக்கு போயிட்டு வர்றவங்க மாதிரியே இருக்காது. வீட்டுல இருந்து ஆபீஸு, ஆபீஸ் விட்டா வீடு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் கையில தந்துருவாங்க. பஸ் சார்ஜ் கூட நான் பார்த்து தான் தரணும். எதுக்கும் இப்ப போயிட்டு வாங்க, இன்னும் 10 நாள்ல முடிவு சொல்றேன். அவர் எழுந்துட்டாரு. மங்களம், வந்தவங்களுக்கு குங்குமம் கொடு. அவர் உள்பக்கமா குரல் கொடுக்க இப்போதான் அந்த அம்மா முழுவதுமா வெளியே வந்தாங்க. கௌரிக்கு முன்னால குங்கும சிமிழர் நீட்டின அந்த அம்மா மிருதுவான தழுத்தழுத்த குரல்ல சொல்றா, சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். வெளியே வந்த பின்னால ஒருத்தர் முகத்துல சுரத்தே இல்லை. இது என்ன, இந்த மனுஷன் எத்தனை கராரா இருக்கார்? இது சுந்தரம். எல்லாம் முதல்ல அப்படித்தான் இருப்பாங்க, அப்புறம் போக போக சரியாயிடும். செல்லம் இந்த இடமும் தட்டிட போகுதே அப்படின்ற கவலையில சொல்றா. கௌரி வாய் விட்டு சிரிக்கிறா. என்னடி இது இப்படி சிரிக்கிற? அத்தனை பேருமே கௌரிய கவலையோட பாக்குறாங்க. பின்ன என்ன, இந்த வீட்டுல இருந்துட்டு வெளியில வந்த உடனே ஜெயில இருந்து வந்த மாதிரி இருக்கு. பாவம் அந்த பிள்ளையோட அம்மா எத்தனை வருஷமா ஜெயில இருக்காங்களோ. சேச்சே, நாமளா அப்படி நினைக்க கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? செல்லம் சமாளிக்க பாக்குறாங்க. கௌரியோ தீர்மானமா சொல்றா. அம்மா, அவங்க எனக்கு குங்குமம் கொடுக்கறப்ப என்ன சொன்னாங்க? சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு சொல்லல? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க வீடு நரகம்ங்கிறது அவங்க சொல்லாமலேயே தெரியல. அண்ணா, என்னம்மா? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, சுதந்திரமா சுவாசிச்சுட்டாவது இருக்கேன். இப்படி ஒரு புகுந்த விடு எனக்கு வேணாம். மூச்சு திணறிடும் எனக்கு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற வருத்தத்தை விட ஒருத்தி 40 வருஷமா சிறையில இருக்காளேங்கிற வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். பாரேன், வாசல்ல நின்னு பார்த்தா குளத்துல மிதக்கிற தெப்பம் தெரியும். அத ரசிக்க கொடுத்து வைக்கல. அந்த அம்மா கண்ணுல மிதக்கிற தண்ணியில தெப்பம் விடலாம் போல இருக்கு. சுந்தரம் கௌரிய பாக்குறான். அவளோட முகத்துல இருந்த சிரிப்பை பார்த்த உடனே அவனுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. செல்லம் மட்டும் கொஞ்சம் வருத்தத்தோட இருந்தாங்க. முற்றும். இந்த கதையை கேட்கும்போது பரவாயில்ல, நம்மெல்லாம் அந்த காலத்துல இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள எழுது இல்லையா? மீண்டும்
அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.